மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அந்த ஆளா? அந்த ஆளு தானே முன்னாடி ஒரு தடவை ஃபோன் பண்ணா? ஆமா, நம்ம கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்த ஆளுன்னு தானே சொன்னீங்க? ஆமா, அந்த ஆளோட நடவடிக்கை சரியில்லைன்னு சுபத்ரா அண்ணி துரத்தி விட்டதா சொல்லிட்டு இருந்தாங்களே. ஆனா அதெல்லாம் பொய்மா. அந்த ஆள் நம்ம கம்பெனில வேலை செஞ்சதும் இல்ல, அந்த ஆளை வேலையை விட்டு தூக்குனதும் இல்ல. அப்படின்னா மகேந்திரனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? அந்த ஆளு அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சது ஒரு வேலைக்காகவா? எனக்கு அப்படி தெரியல. இன்னைக்கு அந்த ஆளை பார்த்தப்போ அந்த ஆளோட பாடி லாங்குவேஜ்ல இருந்த ஒரு மிரட்டலை நான் பார்த்தேன். ஒரு வேலை கேட்டு வர ஆளு மிரட்டல் தோரணையில எப்படி பேசுவான்? அந்த மாதிரி பேசினா யாராவது வேலை போட்டு கொடுப்பாங்களா? அந்த ஆள் பேசின பேச்ச பார்த்தா அவன் ஒரு ரவுடின்னு நல்லா தெரியுது. அம்பாட்டு குடும்பத்துல இருக்க சிலரோட அவருக்கு நல்ல நட்புறவு இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு ஆளுக்கு நம்ம கம்பெனில எப்படி வேலை போட்டு கொடுக்க முடியும்? அவருக்கு வேலை கொடுக்கலன்னா அம்பாட்டு குடும்பமே சின்ன பின்னமா செதறி போயிடும்னு சொன்னாரு. குருப்புக்கும் சுபத்ராக்கும் எல்லா விஷயமும் தெரியும்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு ஷாக்கை ஏற்படுத்துற எந்த பாம்பு அந்த ஆள் கையில வச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. இப்ப எனக்கு புரியுது. மகேந்திரன் ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சிருக்கான். அந்த கதையை சொல்லிதான் நம்மள இப்படி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஒரு வேலையை இவங்களுக்காக அவன் செஞ்சிருக்கான்னா அது சாதாரணமான விஷயமா இருக்க வாய்ப்பில்லை. அவன் கிட்ட இருந்து நீ எதையுமே கேட்டு தெரிஞ்சுக்கவே இல்லையா? அந்த ஆள் அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறான். வேலை கொடுக்கலன்னா நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்படின்னா அந்த ஆளுக்கு வேலை கொடுக்காம இருந்தா அந்த ஆளு அந்த விஷயத்த சொல்லிடுவான்ல. அப்படின்னா அந்த ஆளு அந்த விஷயத்த வெளியில சொல்லட்டும். நீ அந்த ஆளுக்கு வேலை கொடுக்கறத பத்தி யோசிக்க தேவையே இல்லை. ஆனா மகேந்திரனுக்காக இந்த குடும்பத்துல இருக்க மத்தவங்க தலையிடாம இருக்க மாட்டாங்களே. நம்ம குடும்பத்தை கெடுக்கிற ஏதோ ஒரு விஷயத்த அந்த ஆள் இங்க இருக்க யாருக்காவது செஞ்சிருக்கான்னா அது நம்ம குடும்பத்தோட அடிவேரியே பாதிக்கிற விஷயமாச்சே. ஒரு பிசினஸ் ரைவல் மூலமா ஏற்கனவே கம்பெனிக்கு ஒரு பெரிய நஷ்டம். அதோட கெட்ட பேரை இன்னும் சுமந்துட்டு தான் இருக்கும். இப்ப அதோட சேர்த்து மகேந்திரனால குடும்பத்துக்கும் அழிவை ஏற்படுத்தணுமாமா? இருந்தாலும் அவன் நம்ம குடும்பத்துக்கு என்ன செஞ்சாங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும்ல. அது என்னன்னு தெரிஞ்சுக்காம அந்த ஆளுக்கு வேலை போட்டு கொடுக்கறத பத்தி நீ யோசிக்க தேவையே இல்லை. அந்த ஆள் மறுபடியும் என்ன வந்து பார்த்தா நான் என்னமா சொல்றது? அவனை என்ன வந்து பார்க்க சொல்லு. நான் தானே வேலை போட்டு கொடுக்கணும். அதனால அவன் என்னை வந்து பார்க்கட்டும். ஆ, இந்து, ஆ. என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைங்க. ஒரு சிலரோட வருகை, சில பேரோட வார்த்தைகள், அப்ப நாம இவ்வளவு நாள் நினைச்சதெல்லாம் தப்பா போச்சோன்னு நினைப்பு வரும். உன்னை பத்தி நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா அதை சீரியஸா எடுத்துக்காத. எனக்கு வந்த கோவத்துல நான் ஏதோ ஒன்று சொல்லிட்டேன். அப்ப நான் சொன்னதை நினைச்சுதான் நீ கவலையா இருக்கல? இல்லங்க, நீங்க என்ன என்னதான் சொன்னாலும் நான் அதை சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். பின்ன நீ யாரை பத்தி பேசிட்டு இருக்க? மகேந்திரன் ஒரு ஆளை பத்தி தான். மகேந்திரனா? யார் அந்த ஆளு? நீங்க இதுக்கு முன்னாடி அந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே, நான் அந்த பேரை எஸ், ஞாபகம் வந்துருச்சு. பார்வதி அத்தை கூட அந்த பேர்ல யாராவது வேலை செய்யறாங்களான்னு என்கிட்ட கேட்டாங்க. ஆனா அந்த ஒரு பேர்ல நம்ம கம்பெனில யாரும் இல்ல. என்னாச்சு இந்து, நீ அந்த ஆளை பத்தி கேக்குற? அந்த ஆள் பணத்துக்காக கொலை பண்றவங்க. அந்த ஆளுக்கு உங்க அம்மாவோடவோ மாமாவோடவோ ஏதோ டீப் கனெக்ஷன் இருக்கு. என்ன கனெக்ஷன்? அது இப்ப அவங்களா சொன்னா மட்டும்தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். எதுவா இருந்தாலும் அது நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாதுங்க.
அதனால தானே அந்த ஆள் என்னையே மிரட்டி நம்ம கம்பெனில வேலை போட்டு தர சொன்னா. அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா? அந்த ஆளுக்கு வேலை கொடுக்க வேணான்னு பார்வதி அம்மா சொன்னாங்க. அப்படி வேலை கொடுக்கலன்னா இந்த குடும்பத்தையே நாசம் பண்ணிடுவேன்னு அந்த ஆள் சொல்றான். இந்து, பார்வதி அத்தை உன்கிட்ட என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் நீ செய். அப்புறம் அந்த மகேந்திரன் அந்த ஆளுக்கு வேலையை கொடுக்கலனா அவன் என்ன செய்யறான்னு அப்புறம் பார்ப்போம். உங்க அம்மாவையும் மாமாவையும் ஜெயிலுக்கு அனுப்புற மாதிரி ஏதாவது விஷயத்தை அந்த ஆள் செஞ்சிருந்தான்னா அப்ப நம்ம என்ன பண்றது? பணத்துக்காக கொலை பண்றவன் தானே. கம்பெனியை நடத்துறதுக்காக அவங்க மகேந்திரனை யூஸ் பண்ணி ஏதாச்சும் குற்றம் செஞ்சிருந்தாங்கன்னா அதை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்து, அப்படிலாம் நடந்திருக்குமான்னு? அப்படி இல்லைன்னா மகேந்திரன் கையில நம்ம குடும்பத்தை நாசம் பண்ற மாதிரி என்ன பாம்பு இருக்கு சொல்லுங்க? அன்னைக்கு கம்பெனில இருந்து குரூப் மாமா 27 லட்சம் ரூபாய என் அப்பாவோட அக்கௌண்ட்க்கு கைமாத்தி விட்டார்ல, அதுல 25 லட்சத்தை கன்ஃபார்மா இந்த மகேந்திரனுக்கு தாங்க கொடுக்க கொண்டு போயிருக்காங்க. அந்த 25 லட்சத்தை நம்ம மீட்டதுனாலையும் மகேந்திரன் அந்த நேரத்துல ஜெயிலுக்கு போனதுனாலையும் அந்த டீல் நடக்காம போயிடுச்சு. அப்படின்னா மகேந்திரனோட மிரட்டலுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் போல இருக்கே. ஆமாங்க. மகேந்திரனோட வருகையும் அந்த ஆளோட டிமாண்டையும் பார்த்தா இது சாதாரண விஷயமா தெரியலங்க. அந்த ஆளுக்கு இப்ப பணம் தேவையில்லை, நம்ம கம்பெனில ஒரு வேலை தான். வேலை கொடுக்க கூடாதுன்னு அத்தை சொன்ன பிறகு நாம என்ன பண்றது? இதுக்கு என்ன பண்றதுன்னு நான் யோசிச்சு சொல்றேங்க. நீ போய் பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு வா. பார்வதி ஷனாய், வணக்கம் மேடம். வணக்கம். கோயிலுக்கா போறீங்க? ஆமா, நீங்க யாரு? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை, கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் தான் மகேந்திரன். நீங்க தான் அவரா? ஓ, அப்படின்னா என் பேரை மறக்க முடியாத அளவுக்கு ஞாபகத்திலேயே வச்சிருக்கீங்க போலயே. நான் இந்துலேகா மேடமை பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அந்த பொண்ணு இது வரைக்கும் எந்த பதிலும் சொல்லலை. அதனால தான் உங்களை நேரில் பார்த்து பேசலான்னு வந்தேன். நீங்க எங்க குடும்பத்தை கொன்னுடுவேன்னு இந்து கிட்ட மிரட்டினதா இந்து என்கிட்ட வந்து சொன்னாலே. உனக்கு என்ன, எங்க குடும்பத்தை அழிக்கணுமா? ஐயோ, எனக்கு அந்த மாதிரி வேலையெல்லாம் தெரியாது மேடம். எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்க உங்கள் ஃபேமிலியால் முடியலன்னா நான் எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிருவேன். அதை தான் நான் வெடிகுண்டுன்னு சொன்னேன் மேடம். அப்படி என்ன உனக்கு உண்மை தெரியணும்? எங்க அண்ணியும் அவங்க அண்ணனும் உனக்கு ஏதாவது கொட்டேஷன் அனுப்பியிருக்காங்களா? இல்ல அவங்களுக்காக யாரையாவது கொலை பண்ணியிருக்கியா? அதுக்காக தான் நீ அவங்கள பிளாக்மெயில் பண்ணி 25 lakhs வாங்கிட்டு போலான்னு நினைச்சியா? இப்போ உனக்கு வேலை போட்டு கொடுக்கலன்னா உடனே உண்மையை உடைச்சிருவேன்னு சொன்னியே, அது இதுதானா? பார்வதி ஷனாய், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ஒரு விஷயத்தை தவிர. என்ன விஷயம் அது? அது என்ன விஷயம்னு நானே சொல்லவா, இல்ல சுபத்ரா மேடமும் குரூப்பும் உங்ககிட்ட சொல்றது நல்லதா? உங்களால சொல்ல முடியும்னா அதை நீங்களே சொல்லி தொலைய வேண்டியதானே? அதுக்கு தானே நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க? உங்களை பார்க்க வந்தது என்னோட வேலை விஷயத்துக்காக தான் மேடம். நீ என்ன கொஞ்சம் கூட புத்தி இல்லாம பேசிட்டு இருக்க? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு நீங்க போய் சுபத்ரா மேடம் கிட்டயோ குரூப்பு கிட்டயோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதை அவங்களே சொல்லுவாங்க. எதுவா இருந்தாலும் நீங்க ஏன் இந்து கிட்ட சொல்லி அனுப்புனீங்க? அப்படின்னா உங்களோட எண்ணம் எங்க வீட்டு ஆளுங்களை பிளாக்மெயில் பண்றதானே? ஆனா இதுக்கு மேல ஏதாவது பண்ணீங்க, நான் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன், பாத்துக்கோங்க. நீங்க என்ன போலீஸ்ல மாட்டி விடணும்னு நினைச்சா நீங்களே உங்க சொந்த செலவுல என்ன ஜாமீன்ல கொண்டு வந்து விட்டுருவீங்க. அதுதான் என் மனசுக்குள்ள வச்சிருக்கிற பாதுகாப்பா இருக்கிற வெடிகுண்டோட பவர். அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லுன்னு சுபத்ரா ஷனாய்க்கும் குரூப்புக்கும் தெரியும். உங்களுக்கும் சுபத்ரா அண்ணிக்கும் அவங்களோட அண்ணனுக்கும் நடுவுல ஏதோ ஒரு டீலிங் நடந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும்.
அது என்ன விஷயம்னு நீங்க என்கிட்ட ஓப்பனா சொல்லாத வரைக்கும் உங்களுக்கு என்னால எந்த உதவியுமே செய்ய முடியாது. ஒரு நிமிஷம். உங்க ஃபேமிலியோட சரித்திரத்துல அந்த இருண்ட பக்கங்கள் அதை என் வாயாலே சொல்றீங்களா பார்வதி அம்மா? அந்த சுபத்ராவும் குருப்பும் எனக்கு உதவி பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். அவங்க எனக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகத்துக்கு பதிலடி கொடுக்காம இந்த மகேந்திரன் தூங்க மாட்டான். உங்களோட நெருங்கின உறவான அவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச 22 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பயங்கரமான கொடுமையை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்துட்டேன்னா நீங்க எனக்கு உதவி பண்ணுவீங்களா? 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பயங்கரமான கொடுமையா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? 22 வருஷத்துக்கு முன்னாடி ராத்திரி மழை பெஞ்சிட்டு இருந்த வேலையில அந்த நேரத்துல தான் பிறந்த ஒரு அப்பாவி பெண் குழந்தைய கொன்னு போட்டுருங்கன்னு சொல்லி குறுப்பு என் கையில வந்து கொடுத்தாரு. அந்த குழந்தைய கொல்றதுக்காக நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். ஆனா அந்த குழந்தை சாகல. அந்த குழந்தையோட அதிர்ஷ்டமா அவங்க அம்மா செஞ்ச புண்ணியமான தெரியல, அந்த குழந்தை பொழைச்சிருச்சு. அந்த குழந்தை சாகல. அந்த குழந்தை தான் அம்பாட்டு பார்வதி ஷெனாய்க்கு பிறந்த பெண் குழந்தை. அப்படின்னா என்னோட குழந்தை என் பொண்ணு என்ன சாகலையா? என் பொண்ணு இப்போ உயிரோட தான் இருக்காளா? நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா? சத்தியமாதாம்மா. உங்களோட குழந்தை உயிரோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. சொல்லுங்க, என் பொண்ணு எங்க வாழ்ந்துட்டு இருக்கா? உங்களுக்கு அது தெரியுமா? என் பொண்ணு இப்ப யார் வளர்க்குறாங்க? அது மட்டும் எனக்கு தெரியாதுமா. அந்த குழந்தை எப்போ எப்படி எங்க வளருதுன்னு சொல்லி சுபத்ரா அப்புறம் குருப்போட தூக்கத்தை கெடுத்து பணத்தை கறக்கலான்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இனி அதெல்லாம் அவங்க கிட்ட நடக்காது. அதனாலதான் நான் ஒரு வேலை கேட்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட இந்த உண்மையை ஓப்பனா சொன்னதுனால எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்க முடியும்னா அதை செய்யுங்க. இது வரைக்கும் நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் செய்யணும்மா. இந்த பாவிக்கு நல்ல பாதையில நடக்கணும். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுங்கம்மா. அதை தான் நான் கேட்கிறேன். வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. வாழ்க்கையில அதிக அளவு கஷ்டத்தை சந்திச்ச ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவம்மாண்ணா. நான் உங்க உதவியை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்ப நான் வரேம்மா. உங்க பொண்ணு செத்து போயிட்டான்னு யார் சொன்னது? அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கா. உங்க கை என்கிட்ட என்ன சொல்லுதுன்னா உங்க பொண்ணு உயிரோட தான் இருக்கான்னு சொல்லுது. சரினி சரிகமா சாரினி சதனி பாதம். 22 வருஷத்துக்கு முன்னாடி ராத்திரி மழை பெஞ்சிட்டு இருந்த வேலையில அந்த நேரத்துல தான் பிறந்த ஒரு அப்பாவி பெண் குழந்தைய கொன்னு போட்டுருங்கன்னு சொல்லி குறுப்பு என் கையில வந்து கொடுத்தாரு.
சுபத்ராணி ம் ஒரு நிமிஷம். என்னடி? நம்ம கம்பெனில முன்னாடி மகேந்திரன் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்ததா நீங்க சொன்னீங்கல்ல? அந்த ஆளுக்கு திரும்பவும் கம்பெனில வேலை வேணும்னு சொல்லி வந்தான்ல, கேரக்டர் சரியில்லைன்னு அந்த ஆளை வெளியே அனுப்பியாச்சு. நானா இருந்தா திரும்ப வேலைக்கு வைக்க மாட்டேன். ஆனா அந்த ஆளு என்ன சொல்றானா, அந்த ஆளோட பேரை சொன்னா நீங்களும் உங்க அண்ணனும் கம்பெனில வேலை கொடுக்கறது எதுக்க மாட்டாங்கன்னு சொல்றான். நீ இப்ப என்ன சொன்ன? அந்த ஆளு என்ன பார்க்க வந்திருந்தாரு. அந்த ஆளோட உங்களுக்கும் உங்க அண்ணனுக்குமான கனெக்ஷன், கம்பெனில இருந்து துரத்தி விடப்பட்ட காரணம் என்னங்கிறது எனக்கு தெரியும். உன்கிட்ட அவன் வந்து நம்புற மாதிரி ஏதாவது பொய் சொல்லிருப்பான். அவன் சொன்ன பொய்ய நம்பி என்கிட்ட நீ கேள்வி கேட்காத. சுபத்ரா, நீ எல்லா காலத்திலயும் உண்மையை மறைச்சு வைக்கவே முடியாது. 22 வருஷங்களா நான் பழைய விஷயங்களை மறக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்தாச்சுல, திரும்பவும் ஞாபகத்துக்கு கொண்டு வராத. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். பிரசவ நேரத்துல என் பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு? டெலிவரி அப்போ என்ன நடந்துச்சுன்னு நீ என்கிட்ட பல தடவை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டல. அன்னைக்கு உன்கிட்ட நான் என்ன பதில் சொன்னனோ அதே பதில் தான் இப்போவும். உன் குழந்தை பிறந்ததும் இறந்துருச்சு. என் குழந்தை இறந்து போச்சுன்னா அது இறந்தத நீங்க ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சிங்க? இங்க பாரு பார்வதி, தேவையில்லாத கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காத. என் குழந்தை இறந்து போச்சுன்னு நீங்க சொன்ன வார்த்தை நீங்க எல்லாரும் சேர்ந்து கட்டுக்கதை கட்டுனீங்கன்னு நான் சொன்னா நீங்க அதை ஏத்துப்பீங்களா? பார்வதி, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாத நீங்க நினைக்காதீங்க. பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டு ஏராளமான காரணங்கள் என்னை சுத்திக்கிட்டே தான் இருக்கு. என்னோட டெலிவரி அப்ப இருந்தவங்க எல்லாரும் என் பிரசவ டைம்ல என்ன ஆச்சுன்னு எல்லாரும் சொல்லி ஆகணும். அன்னைக்கு உன் குழந்தை சாகலன்னு உன்கிட்ட வந்து யார் சொன்னது? யாராவது பணத்தை வாங்கறதுக்காக இந்த மாதிரி பொய்யான விஷயத்த சொன்னா நீ உட்கார்ந்து நம்பிக்கிட்டு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். உனக்கு என்ன நடந்துச்சோ அதை தானே என்னால சொல்ல முடியும். நடக்காததை நான் எப்படி சொல்ல முடியும்? ஆமா சுபத்ராணி, நடக்காத விஷயத்தை யாருமே சொல்லக்கூடாது. நடந்ததை மட்டும்தான் சொல்லணும். அது தெரிஞ்சுக்கதான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஏன் பொண்ணு இறந்து போகலன்னு என் உள் மனசு சொல்லுது. எனக்கு என் பொண்ணை பார்க்கணும். அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கணும். இங்க பாரு, கண்டபடி உளராத. அந்த குழந்தை செத்து 25 வருஷம் ஆகுது. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை தப்பான முறையில தானே பிறந்தது. அத மறுபடியும் நீ கலர்னா அந்த அசிங்கம் உனக்கு தான் பார்வதி. அதனால வாயை மூடிக்கிட்டு. நான் அந்த பழைய விஷயங்களை எல்லாம் கிளற ஆரம்பிச்சேன்னா யார் அசிங்கப்பட போறாங்கன்னு அப்ப தெரியும் உங்களுக்கு. சுபத்ராணி, எனக்கு என் குழந்தைக்கு துரோகம் செஞ்சவங்க இதே பூமியில தண்டிக்கப்படுவாங்க. இன்னைக்கு இல்லைன்னா எனக்காவது ஒரு நாள் நடக்கும். பார்வதிமா, நீங்க ஏதாவது ஆழ்ந்த யோசனையில இருக்கீங்களா? எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயம் ரோசாம்மா? நீங்க ஹாஸ்பிடல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் கொடுத்த மாத்திரை எல்லாம் சரியா சாப்பிடுறீங்களா? சாப்பிட்றேனே. எதுக்காக இப்படி கேக்குறீங்க? அப்புறம் எதுக்கு இந்த மாத்திரை எல்லாம் வெளியே குப்பையில போட்டிருக்கீங்க? இதோ பாத்தீங்களா? இது எல்லாமே நீங்க சாப்பிடுற மருந்து மாத்திரைகள் தானே? என்னோட மெடிசன் டஸ்ட்பின்ல இருந்துச்சா? இதையெல்லாம் கொண்டு போய் யார் அங்க போட்டது? பார்வதி அம்மா தவிர வேற யார் அங்க போட்டிருக்க முடியும்? மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடுறதுக்கு விருப்பம் இல்லாதனாலதான் இதை எல்லாத்தையும் குப்பையில போய் போட்டீங்களா? ஒரு பெரிய ஆபரேஷனுக்கு அப்புறம் தானே நீங்க இங்க வந்திருக்கீங்க பார்வதி அம்மா. இதெல்லாம் வேலைக்கு சாப்பிடலனா எப்படி உடம்பு சரியாகும்? பாருங்க, இந்துவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ரோசம்மா, நிஜமா சொல்றேன், இதை கொண்டு போய் நான் டஸ்ட்பின்ல போடல. இந்த மாத்திரை சாப்பிடலன்னா எனக்கு என்ன ஆகும்னு உங்களை விட எனக்கு தானே அதிகம் தெரியும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி கீழே போடுவேன்? அப்படின்னா இப்படிப்பட்ட காரியத்தை யார் செஞ்சிருப்பாங்க? குறும்புத்தனம் பண்ண குழந்தைங்க கூட இங்க இல்லையே. இந்தங்க, இனிமேலாவது இதை பத்திரமா வைங்க. இந்த மாத்திரைய நான் என்னோட டேபிள்குள்ள பத்திரமா வச்சிருந்தேன். இத காணோம் தான் நான் அவ்வளவு தூரம் தேடிக்கிட்டே இருந்தேன். இந்த மாத்திரையை கொண்டு போய் யாரு டஸ்ட்பின்ல போட்டாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. பார்வதிமா,
நீங்க இந்த மருந்து சாப்பிடாம ஆரோக்கியமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க தானே இந்த காரியத்தை பண்ணிருக்க முடியும். அப்படி ஒரு நினைப்பு இங்க யாருக்கு இருக்கு? நீங்க கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்கம்மா. அப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியும். எனக்கு வந்த வியாதி சரியாகணும்னு மட்டும் இல்ல ரோசம்மா, நான் இறந்து போகணும்னு நினைக்கிறவங்களும் தான் இந்த குடும்பத்துல இருக்காங்க. இவ்ளோ நாளாவே இந்து செத்து போகணும் தான் பல பேர் ஆசைப்பட்டாங்க. அது நடக்கலன்னு வந்ததும் நீங்க செத்துட்டா கூட போதும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. எதுக்கு நினைக்கிறாங்க? இந்த வீட்ல வான அளவுக்கு ஆசைப்பட்டவங்களுக்கு பல விஷயங்கள் நஷ்டமானது உங்களுக்கு தெரியல ரோசம்மா. அவங்களா கூட இருக்கலாம்ல. அப்ப சுபத்ரா மேடமா தான் இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களாமா? குறிப்பிட்டு நான் யாரோட பேரையும் சொல்ல நினைக்கல ரோசம்மா. இந்துவை நான் தத்தெடுக்கிறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பல பேர் என்னோட சொத்துக்கு ஆசைப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். இப்படிப்பட்டவங்க மத்தியில நீங்க சாப்பிட வேண்டிய இந்த முக்கியமான மாத்திரை மருந்தெல்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க பார்வதிமா. இந்த மாதிரி ஆளுங்க தேவையில்லாத மாத்திரையை ஏதாவது மாத்தி வச்சிட்டாங்கன்னா இனிமே நான் கவனமா இருக்கேன் ரோசம்மா. நீங்க போங்க. சரியான நேரத்துல மாத்திரை சாப்பிடுங்க. மகேந்திரன் வந்து பார்வதி சந்திச்சிருக்கான்னா பிரச்சனை பெருசாயிடும் போல இருக்க சுபத்ரா. நம்ம மகேந்திரனை பத்தி பார்வதி கிட்ட சொல்லி நம்ப வச்சதெல்லாம் வேஸ்டா போச்சுன்னு. அவ கேட்ட பல கேள்விகளுக்கு என்கிட்ட பதிலே இல்லைன்னு. பார்வதி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் மகேந்திரன் சொல்லியிருப்பானா? இல்ல அவன் காசு பணமா வேலையும் கேட்டிருப்பானா? அதை எதையுமே அவ கிளியரா சொல்லலன்னு. பார்வதி குழந்தைய பத்தி ஏதாவது கேட்டாளா? கேட்டானே. டெலிவரியில அவளோட குழந்தை இறந்ததுல ஏதோ சந்தேகம் இருக்குன்ற மாதிரி தான் அவன் என்கிட்ட பேசினானே. அந்த குழந்தை சாகலன்னு அவ நம்புறா. அதுக்கப்புறம் அவ பாட்டுக்கு என்னமோ உளறிக்கிட்டே இருந்தானே. அப்படின்னா மகேந்திரன் கண்டிப்பா ஏதோ சில விஷயங்களை பார்வதிட்ட சொல்லி நம்ப வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் சுபத்ரா. கன்ஃபார்மா சொல்லிருப்பான். நமக்கும் மகேந்திரனுக்கும் நடுவுல ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குமோன்னு பார்வதிக்கு சந்தேகம் வந்துருச்சு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.